அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அசோக் கந்தசாமி. இப்போ நம்ம இந்த பார்க்க போறது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி. ஸோ இப்போ மருத்துவ ஜோதிடம் அப்படிங்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகத்தை வச்சு இவங்களுக்கு எந்த டைம்ல எந்த மாதிரியான நோய்கள் வரும், எப்போ குணமாக முடியுமா, எந்த மாதிரியான வாஸ்து அமைப்புல இருந்தால் அவங்களுக்கு நல்லா இருக்கும், அது எல்லாமே நம்ம ஜாதகத்தை வச்சே சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த மருத்துவ ஜோதிடத்துல ஒரு முக்கிய பங்கா வகிக்கிறது பார்த்துட்டிங்கன்னா பிரசனம். அது நம்ம எப்பவுமே மாற்ற முடியாது. அது அவ்வளவு துல்லியமா நம்ம அழகா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்போ நம்ம வாடிக்கையாளர் ஒருவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாதகம் பார்க்க பிரசனம்னு முதல்ல அவங்க சொல்லிடுறாங்க. இப்போ ஜாதகம் பிரசனம் எல்லாமே இருக்கு. ஒரு சிலருக்கு பிரசனம்னா என்னன்னு தெரியாது. சார் ஜாதகம் பார்க்கணும்னு தான் கேட்பாங்க. ஸோ அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு நமக்கு ஃபோன் பண்றாங்க. இந்த மாதிரி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் லங்ஸில் கொஞ்சம் ப்ராப்ளம் சொல்லி சேர்த்துருக்கோம், கொஞ்சம் சீரியஸுங்கிற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க, கொஞ்சம் என்னன்னு பார்த்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஒரு அவசரமாக ஃபோனில் கூப்பிட்றாங்க. ஸோ இப்போ நம்ம ஜாமக்கோல் பிரசனத்துக்கு நேரில் வரணுங்கிறது கிடையாது. ஸோ ஃபோன்லேயே கேட்டுக்கலாம். இப்போ சோழி பிரசனத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் வரணும், நேரில் வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நாங்கள் சொல்லுவோம். ஸோ இப்போ அவர் கேட்ட டைம் பார்த்துட்டிங்கன்னா 13/3/2024 12:15 கேள்வி கேட்குறாரு. இப்போ நான் சொன்ன கேள்வி இந்த மாதிரி அம்மாவுக்கு, அவங்களுடைய அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு நிலை சரியில்லாமல் சேர்த்திருக்கிறோம். அவங்களுக்கு வயது ஒரு 68-70க்கு மேலே ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ 68லேருந்து 72க்குள்ளே இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோதிடர், ஒரு பிரசனம் பார்க்கக்கூடிய ஒருவர் நம்ம எப்படி அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ நம்ம என்னென்னா 100% சொன்னோம், ஒன்றுமே இல்லைங்க, நார்மலான ஒரு விஷயமா தான் இருக்கும். பயப்படவே வேண்டாம். நீங்கள் ஒரு 2 நாள் சும்மா இதில் வச்சுருப்பாங்க, நார்மல் பிபி சுகர் அந்த மாதிரி தான் இதாக இருக்கும். லங்ஸுக்கு இதுக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. எப்படி இருந்தாலும் அது சின்னதாக ரெடி பண்ணக்கூடியதாக ஒரு 2 நாள் பெட் ரெஸ்ட்டில் இருக்க சொல்லுவாங்க. ஒரு நாள் 2 நாள் முன்ன பின்ன ஆகலாம் அதிகபட்சம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். 100% குணமாயிருவாங்க, எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதுங்க, நீங்கள் தைரியமாக ஃபோனை வைங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ அப்புறம் அவர் சார் இன்னும் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் திரும்ப கூப்பிட்றாரு. சார் இன்னும் எதுவும் சொல்ல மாட்டேறாங்க, உள்ள வச்சிருக்காங்க. ஒன்றும் பயப்படாதீங்க. ஆனால் அவங்க பதட்டமான சூழ்நிலை இருக்காங்க. ஒன்றும் பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. 100% இங்கே அழகா வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் சிம்ம உதயம், உதயாதிபதி 7. ஸோ அது எதுவும் ஒரு பெரிய பாதிப்பு கிடையாது. சூரியன் 7 இருக்காரு. உதயத்தை நோக்கி வருவது 11ஆம் பாவமாகிய உச்ச புதன். 11 கூடையும் புதன் உச்சமா வராப்புல உதயத்தை நோக்கி. ஹாஸ்பிட்டல்ல இருந்து விடுபடுவது, நோயிலிருந்து விடுபடுவது அப்படிங்கிறத நம்ம 11ஆம் பாவத்தை சொல்லுவோம். நோயிலிருந்து பூர்ண குடையம் அடைகிறது. அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11ஆம் பாவாதிபதி உதயத்தை நோக்கி வர்றாரு. ஃபர்ஸ்ட் டிக்கு உதயாதிபதி 7ல் இருக்காரு, நல்லா இருக்கு. அப்புறம் அவங்க அம்மான்னு கேட்கிறாரு. அப்ப அம்மா அப்படிங்கும் போது 4ஆம் பாவத்தை பார்க்கணும், அப்பாங்கும் போது 9ஆம் பாவத்தை பார்க்கணும். இப்போ 4ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா குரு இருக்காரு. இப்போ அந்த பிரசன்ன இமேஜ் உங்களுக்கு வரும், அந்த பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் தெளிவா. இப்ப 4ஆம் பாவத்துல குரு இருக்காரு. இது ஒரு நல்ல சைன் தான். பட் அதுக்கப்புறம் என்ன ஆகுறாங்கன்னா 4ஆம் பாவாதிபதியே உங்களுக்கு உதய பரிவர்த்தனை வந்துடுறாரு. செவ்வாய் குரு பரிவர்த்தனை. ஸோ கொஞ்சம் நான் ஆஸ்ட்ராலஜிக்கெல்லாம் சொல்றேன், நிறைய ஜோதிட ஆர்வலர்கள் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படிங்கிறது. அப்ப 4ஆம் பாவம் பாதிக்கப்படலை. அப்ப இது என்னன்னா, இந்த பரிவர்த்தனை இருக்கிறதுனால என்னன்னா உடனே அனுப்பிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஈஸியா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்னன்னா அவங்க நேத்திக்கு, அதாவது 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா குணமடைஞ்சு ஒண்ணுமே இல்லை, நார்மலா அவங்களுக்கு அந்த ஜஸ்ட் ஒரு ஜென்ரலா அந்த ப்ரெஷர் அந்த மாதிரியான இருக்கிறது தான். 1 டே அப்சர்வேஷன்ல வச்சுட்டு அவங்க திருப்பி அனுப்பிட்டாங்க. டேப்லெட் அவங்க ஏதோ சரியா எடுக்காம இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அவங்களுக்கு இருக்கிறதுனால. ஸோ பட் ஆனால் அவங்க போறப்ப அவங்களுக்கு இருந்த பதட்டம், ஸோ அவங்கள அவங்க ரியாக்ட் கொடுத்தது, மயக்கம் போட்டு விழுந்தது, அதெல்லாம் பார்த்து அவங்க பயப்படும் போது நம்ம இந்த பிரசனம் ஒரு நோயிலிருந்து பூர்ணமாக குணமடைய முடியுமா, இல்லை இன்னும் இருக்கணும், இல்லை வேற ஹாஸ்பிட்டல் போங்க, இல்லை எந்த ஊர் போனால் இவங்களுக்கு சரியாகும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜியில் ரொம்ப அழகாக சொல்லணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாமக்கோல் பிரசனத்தில் அனைத்து விஷயத்துக்கும் நம்ம சொல்லலாம். ஒரு படம் தரணும், தருவாரா, லேண்டு விற்கணும், விற்குமா, எப்போ விற்கும், எப்போ எனக்கு கல்யாணம் ஆகும், எப்போ பார்த்தீங்கன்னா நான் நோயிலேருந்து இந்த மாதிரி க்யூர் ஆவேன், மனைவிக்கு எனக்கு சண்டையாக இருக்கு, டிவோர்ஸ் ஆயிருமா, இல்லை எனக்கு
ரெண்டாவது மேரேஜ் ஆயிருமா, இந்த மாதிரி அனைத்து ஒரு மனிதனுக்கு தோன்றக்கூடிய கேள்விக்கு அனைத்துக்குமே பதில் எடுக்கக்கூடியது இந்த பிரசன முறைப்படி நம்ம பண்றோம். ஸோ இது நிறைய பேர்த்த சரியான டைம்ல கரெக்டா வந்து காப்பாத்திருக்கு. ஸோ என் வாழ்க்கையில நான் என்னால் சொல்ல முடியுதுங்கிறதுல கண்டிப்பாக எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆனந்தம், ஒரு புண்ணியம் பண்ணியிருக்குன்னு கூட நான் எடுத்துப்பேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் ஜாமக்கோல் பிரசனம் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஸோ மீண்டும் இதே போல் இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.